கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. மே 12. இன்றே அந்த நாள். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23:43. கிறிஸ்து இன்றைக்கு என்று குறிப்பிடும் ரட்சிப்பின் வார்த்தையை பேசினார். ஆம், ரட்சிப்பு என்பது எப்பொழுதுமே இன்றைய தினத்திற்கு உரியதாக இருக்கிறது. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 1 கொரிந்தியர் 6:2. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேயர் 3:7-13 வரை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசும்போது உடனே நீ அதற்கு செவி கொடுத்து செயலாற்றுவாயாக. கர்த்தராகிய இயேசு சகேயுவிடம் இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று கூறினார். அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து சந்தோஷத்தோடே அவரை ஏற்றுக்கொண்டான். லூக்கா 19:5-6. கர்த்தராகிய இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது என்று கூறினார். கர்த்தராகிய இயேசு இன்று உன்னுடைய ஜீவியத்திற்குள் வர விரும்புகிறார். நீ இன்றே துரிதமாக அவரையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த மனந்திரும்பிய கள்ளனுக்கு மனந்திரும்புவதற்கென்று அதை அல்லாமல் வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கவில்லை. ஆனால் இன்று எண்ணப்படும் அளவும் உனக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் ஒருவரின் கைகளில் நீ முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று காத்திருந்து அந்நிய பாஷைகளில் பேசும் அடையாளத்துடன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. அப்போஸ்தல பிரதிஷ்டையுள்ள தேவ ஊழியர்களால் நடத்தப்படும் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு சபையில் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஜீவியம் செய்வது எப்படி என்பதை நீ கற்றுக்கொள்வாயாக. அப்பொழுது மீட்கப்பட்ட திரள் கூட்டமான ஜனங்களோடு சேர்ந்து நீயும் நம்முடைய மகிமையான மீட்பரை உயர்த்தும் துதிகளை பாடிக்கொண்டிருப்பாய். ஆமேன்.